எனதன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். நம்முடைய வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பொள்ளாச்சியில ஒரு பாலியல் குற்றச்சம்பவம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து அந்த விசாரணை 5 ஆண்டுகளாக நடந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா நடந்து இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி, அதாவது மே மாதம் 13ஆம் தேதி குற்றவாளிகள் 9 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. நாம இன்னைக்கு அந்த கதையை பார்க்க போறது இல்லை. நான் அதுக்கான வீடியோவை நாளைக்கு போடுறேன். அதாவது அந்த கதையில அதாவது பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவத்துல படிப்படியா என்னென்ன விசாரணைகள் நடந்துச்சு, எப்படி எப்படி கை மாறிச்சு, யார் யாருடைய தலையீடு இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்து நாளைக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெகல்காம் பகுதியில் பாகிஸ்தானுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதில் 26 பேர், அதாவது நேபாள் நபரை சேர்த்து மொத்தம் 26 பேர் உயிரிழந்தாங்க. இதை தொடர்ந்து இந்தியா தன்னுடைய பதிலடியை கொடுத்துச்சு. அதற்கிடையில இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த யுத்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் இரு நாடுகள்கிட்டையும் சமாதானம் பேசி போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசி போரை நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த போர் நிறுத்தினதை முன்னிட்டு சாட்டை, அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி நபர்கள் வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு இழிவா பேச முடியுமோ, இந்தியாவை எந்த அளவுக்கு பலகீனமா சமூக வலைதளங்கள்ல காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பலகீனமா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டியதும், இந்தியாவினுடைய பலத்தை நம்ம சொல்ல வேண்டியதும் கட்டாயமா இருக்கு. ஏன்னா இவனையும் நம்பி அடுத்த தலைமுறையினர் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடி போற இளைஞர்கள் இந்தியாவை ரொம்ப பலகீனமாகவும் இழிவாகவும் பார்க்கக்கூடிய மென்டாலிட்டியும் சிந்தனையும் அவங்களுடைய மைண்டுக்குள்ள விதைக்கிறத அவனுக்கு ஒரு ப்ராசஸா கொடுத்துருக்காங்க. அதை அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவனுடைய தலைமை, அதாவது இவனுடைய அண்ணன் சீமானும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு அந்த சீமானுடைய ஒரு பேச்சு. அதாவது சைனா பாகிஸ்தான்ட்ட நீ பெத்து போட்ட பிள்ளைன்றதுனால அடிக்கடி சண்டைக்கு போற, சைனா கிட்ட நீ ஏன் சண்டைக்கு போக மாட்டேங்கிற, ஏன் அவன் திருப்பி அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாகிஸ்தானுடைய அனுதாபியாக அண்ணன் சீமான் எதிரொலிச்சாரு. அதே போல கோவை பாஷாவினுடைய மரணத்திற்கும் அண்ணன் சீமான் வந்து தகப்பன் பாஷா இறந்துட்டாரு, அது எனக்கு துக்கம் தொண்டை அடைக்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தார். நம்ம பார்த்துருப்போம். இது ஒட்டுமொத்தமும் ஓட்டு பிச்சைக்கு தான் அப்படின்றது தெரியும். ஆனா இன்னைக்கு பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல்ல இங்க இருக்கக்கூடிய SDPI இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், அதாவது இஸ்லாமிய கட்சி கூட எந்த கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அங்க நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து இந்துக்களுக்கு எதிரானது அல்ல, இந்தியர்களுக்கு எதிரானது, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரானது அப்படின்ற அடிப்படையில எல்லா அரசியல் அமைப்புகளும் கட்சிகளும் பாக் தீவிரவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய கண்டன பதிவிச்சாங்க. இந்தியாவினுடைய இந்த இந்த ரிட்டாலியனை பார்த்தும் இந்த வெற்றிக்கும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாட்டைய மாதிரி ஆட்களும் அவனுடைய அண்ணன் மற்றும் திருமாவளவன் மாதிரி ஆட்களால பொறுத்துக்க முடியல. இந்தியாவுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு இன்னும் புரியல. இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கட்டாயம். அப்ப அதன் அடிப்படையில இந்த வீடியோவை நம்ம பாக்குறோம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெகல்காம் பகுதியில 26 பேரை வந்து பாக் பின்புலத்தில் இயங்கக்கூடிய தீவிரவாதிகள் அடிக்கிறாங்க. அடுத்தால அந்த தாக்குதலுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு இந்தியன் கவர்மெண்ட், இந்தியாவுடைய ராணுவம் ரிட்டர்ன் கொடுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு. தீவிரவாத முகாம்களை மட்டும், அதாவது 9 தீவிரவாத முகாம்களை மட்டுமே டார்கெட்டா வச்சு இந்தியன் ராணுவம், அதாவது நம்மளுடைய ஆர்மி அட்டாக் பண்ணுது. இந்த அட்டாக் இந்த இலக்கு எதுவுமே மிஸ் ஆகல, துல்லியமா தாக்கப்படுது. அதுல வந்து 5 வந்து POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள இருக்கிறது, மீதி 4 வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளேயே இருக்கிற இலக்கு. இந்த இலக்கு எதுவுமே மிஸ் ஆகல, எல்லாம் கம்ப்ளீட்டா 9 டார்கெட் பண்ண 9 இலக்கும் துல்லியமா அடிச்சு தாக்குது. அப்ப இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும், அதாவது மசூத் அசார், புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்ட லக்சரி தெய்பாவினுடைய தலைவர் மசூத் அசாரினுடைய சகோதரன் உட்பட அவனுடைய ஃபேமிலி மெம்பர் கிட்டத்தட்ட 14 பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுறாங்க. இவங்க அத்தனை பேருக்குமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் தன்னுடைய தேசிய கொடியை போத்தி ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்ணுது. தீவிரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை கிடைக்கி. அதிலே தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கங்களை பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் தான் இயக்குது, ஆர்மி தான் தீனி போட்டு வழக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ இந்த தாக்குதல் நடந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும், கொடியை போட்டு ராணுவ மரியாதை நீ அடக்கம் பண்ண, அதோட அதை முடிச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண, அடுத்தால ரிட்டர்ன் கொடுக்குறன்ற பேர்ல, அதாவது இந்தியா எங்களை தாக்கிட்டு அதனால நாங்க திருப்பி அடிக்கோம். ஒரு ட்ரிப்பு நீ தீவிரவாத தாக்குதலா பகல்காம்ல நடத்தின, அதுக்கு பதில் இந்தியா தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கி அழிச்சது, அத்தோட நீ விட்டுருக்கணும்.
நீ என்ன பண்ண, சைனால இருந்து வாங்கின தீபாவளிக்கு வாங்கின வெடிபொருள், அதாவது சைனாவினுடைய மிசைலு, துருக்கியில இருந்து வாங்கின ட்ரோனை வச்சு திரும்பி இந்தியாவின் மீது நீ தாக்குதல் நடத்துற. உன்னுடைய தாக்குதல் எதுவுமே இங்க நடக்கல. எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலியர். பாகிஸ்தானுடைய எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலியர். சாட்டை நல்லா தெரிஞ்சுக்க, எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு. இந்த பாகிஸ்தானுடைய சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனதுக்கு முதல் காரணம் வந்து நம்மளுடைய S-400 கிடையாது. நாம ரஷ்யா வெளியில இருந்து வாங்கின S-400 நாம இப்போ வரைக்கும் அதை பயன்படுத்தவில்லை. ஆர்மி அதை தெளிவா நம்மளுடைய முப்படை தளபதிகளும் தெளிவா சொல்லிட்டாங்க, நாம இப்போ வரைக்கும் அதை பயன்படுத்தவில்லை. நம்ம நாட்டினுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கவே ஆகாஷ்ன்ற ஏர் டிஃபென்ஸ் மிசைலை வச்சு ஒட்டு மொத்தமா துருக்கியோட ட்ரோனு, சைனாவினுடைய J-17, இது போக அமெரிக்காவினுடைய F-16 வரைக்கும் தாக்கி இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தாக்கி தரமட்டமாக்கி தரிசாக்கி போட்டாங்க. பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் விமான தளத்தை அடிச்சிருக்கிறாங்க. அந்த விமான தளத்தை அடிச்சதுல 3 பைலட் உட்பட 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாள், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த யுத்தத்துல 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்காங்க. ராணுவ வீரர்களும் தீவிரவாதிகளும் உட்பட 200 பேருக்கு மேல பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஹிரானா மலைப்பகுதியில இந்திய ஆர்மியினுடைய தாக்குதல் நடைபெற்றுச்சு. இந்த தாக்குதல்ல அந்த ஹிரானா மலைப்பகுதி பக்கத்துலதான் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஃபிளைட் பூரா நிக்கி. ஹை செக்யூரிட்டி பிளேஸ், பாகிஸ்தானுடைய ஹை செக்யூரிட்டி பிளேஸ் அந்த ஹிரானா ஹில்ஸ் பகுதி தான். என்னன்னா, இந்த ரன்வே ஃபிளைட் வந்து டேக் அப் ஆகிறதுக்கு ஒரு ரன்வே இருக்கும் இல்லையா, அந்த ரன்வேல இந்தியனுடைய ஏர்ஃபோர்ஸ் ரன்வே பாதிக்கப்படுது. அந்த ரன்வே பாதிக்கப்பட்டதுனால உள்ள இருந்து ஒரு ஃபிளைட் வெளியும் வர முடியல, உள்ள புதுசா எதுவும் போகவும் முடியல, எந்த ஃபிளைட்டும் உள்ள போகவும் முடியல. அப்ப என்ன ஆகுது, உள்ள எந்த பொருள் இருந்தாலும், அதாவது அந்த அங்க எதுக்காக அந்த பிளேஸ்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், உள்ள இருக்கிற ஆர்மி எதுவுமே அந்த ஆயுத கடங்குல இருந்து எதையுமே வெளியே எடுத்து வர முடியாத சூழ்நிலை. ஹை செக்யூர் பிளேஸ் இருக்குனாலே அப்போ அங்க பாகிஸ்தானுடைய முக்கியமான ஆயுத கடங்கு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்க இருந்து உள்ள இருந்து எதுவுமே வெளியில வர முடியல. பெரிய அளவுல பாகிஸ்தான் சரிவை சந்திக்கு. ஏன்னா துருக்கியில இருந்து வாங்கின ட்ரோனை நம்ம பழைய இன்ஜின் RX-100 மாதிரி இருக்கிற ஒரு விக்ரம் படத்துல ஃபைனல்ல கமல் பயன்படுத்துற மாதிரி இருக்கிற ஒரு கன்னை வச்சு அடிச்சு முடிச்சாச்சு. HQ-9 பெருசா நம்பி இருந்துச்சு பாகிஸ்தான். அதாவது இந்தியா ஏர்ஃபோர்ஸ் எந்த தாக்குதல் பண்ணாலும் சைனாட்ட இருந்து பர்ச்சேசிங் பண்ண HQ-9 நம்மளுக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைச்சாங்க. அதுவும் சப்ஜெக்ட் ஃபெயிலியரு. சைனாட்ட இருந்து வாங்கின மிசைல் சப்ஜெக்டும் ஃபெயிலியரு. முதல்ல எல்லாமே ஃபெயிலியரு. இது போக இந்தியாவோட தாக்குதல்ல பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுது. நம்மளுடைய கடல் அரக்கன் INS விக்ராந்த் அவனுடைய ஆர்பர்ல இருந்து வெளியே வர விடாம அவங்கள பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அரபிக்கடல்ல போய் கடல் அரக்கன் போய் விக்ராந்த் போய் நிக்குது. ஆக மொத்தத்துல பாகிஸ்தான் எல்லா பக்கமே முடக்கப்படுது. முடக்கத்தின் வெளிப்பாடு வேற வழி இல்லாம அமெரிக்காவினுடைய காலில் போய் பாகிஸ்தான் விழுறான். ஆனா சாட்டை என்ன சொல்லியிருக்குன்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய காலில் போய் பாகிஸ்தான் விழுந்தது உண்மை. ஆனா சாட்டை அதை வேற மாதிரி சொல்லியிருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். எல்லா வகையிலையும் முடக்கப்படுது. ஹிரானா ஹில்ஸ்ல தான் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்கு இருப்பதாக தகவல். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. எப்படி இன்னும் 2-3 நாள்ல தகவல் வெளியில வந்துடும். அதாவது அணு ஆயுத கிடங்குல இரண்டுமே அணு ஆயுதத்தை வச்சிருக்கிற நாடு. இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, இரண்டுகிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்தியாவினுடைய அணு ஆயுத கொள்கை என்னன்னா, எங்க மேல அணு ஆயுதத்தை பிரயோகிக்காத வரைக்கும் நாங்க அணு ஆயுதத்தை யார் மேலேயும் போட மாட்டோம். எங்க மேல யார் அணு ஆயுதத்தை போட்டாலும் அவங்க மேல அடுத்த செகண்ட் யோசிக்கவே மாட்டோம். அடுத்த நாங்க எங்களுடைய அணு ஆயுதத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய அணு ஆயுத கொள்கை. ஆனா பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கை என்னன்னா, முதலிலும் முடிவிலும் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம், நாங்க எப்போ வேணாலும் எங்களுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்றதுதான் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கை. அப்பேற்பட்ட அணு ஆயுத கிடங்க தான் இந்தியா எக்ஸாக்டா டார்கெட் பண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு, அதுக்கான ரிஃப்ளெக்ட் இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, மே மாதம் 15ஆம் தேதி நான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். இந்த நேரத்துல அதுக்கான ரிஃப்ளெக்ட் அங்க போயிட்டு இருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி சீஸ்ஃபயர் அலௌன்ஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. யுத்தம் முடிவுக்கு வந்தது. யுத்தம் இல்ல, தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல். இது கிட்டத்தட்ட இது யுத்தமாவே டிக்ளேர் பண்ணல. நம்ம யுத்தம்னே சொல்லுவோம், இதை யுத்தமா இந்தியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணல. ஒருவேளை யுத்தமா டிக்ளேர் பண்ணிருந்துச்சுன்னா தன்னுடைய ஆயுத பலத்துல இந்தியா தன்னுடைய வலிமையில 5% காமிச்சிருந்தா பாகிஸ்தான் காணாம போயிருக்கும். உலக வரைபடத்திலே பாகிஸ்தான் இருந்திருக்காது. அதனுடைய ஆயுத பலம் என்ன, இந்தியாவினுடைய ஆயுத பலம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடே பார்த்துட்டு இருக்கு. இந்தியா தன்னுடைய சொந்த தயாரிப்புல ஆகாஷ்ன்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் லாஞ்சை வச்சு ஒட்டுமொத்தமா சைனாவுடைய J-17
சைனாவுடைய J-17, அமெரிக்காவுடைய F-16 ரெண்டையுமே தாக்கி தரிசாக்கி இருக்கு. நிறைய ட்ரோனை காலி பண்ணிட்டு, துருக்கியுடைய ட்ரோனை காலி பண்ணிட்டு, இதெல்லாம் உலக நாடு இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு சைனாட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கின நாடுகள் எல்லாமே சைனாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுடைய ஆயுதங்களை சோதிக்க ஆரம்பிச்சிட்டு. அதே போல சைனாவினுடைய அந்த மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆயுத கிடங்கினுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்குமே அந்த சூழ்நிலை. இன்னைக்கு அமெரிக்கா நம்ம கிட்ட அந்த ஆகாஷ்ன்ற மிசைலை தயாரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போறதாக ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. அதுவும் எந்த தகவல் இன்னும் ஒரு இரு தினங்கள்ல, அதிகபட்சம் இன்னும் 1 மாதங்களுக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையா வெளியே வரலாம். இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த ஹிரானா மலைப்பகுதியில் இருந்தது அணு ஆயுதம் தான், அணு ஆயுத பகுதியை இந்தியா எக்ஸாக்டா தாக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கிங் வந்ததுனால தான் பாகிஸ்தானும் அணு ஆயுத பகுதியை தாக்கிட்டாங்க இந்தியா, இனிமே விட்டா நம்மளுக்கு பெரிய ஆபத்து அப்படின்ற பயத்துல போய் ட்ரம்ப்புடைய காலில் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. எப்படியாவது எங்களை இந்தியாட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஆனா இதை சாட்டை என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதத்தை இந்தியா மேல பிரயோகப்படுத்திடும், இப்படியே போச்சுன்னா பாகிஸ்தான் தன்னுடைய பொறுமையை இழந்துச்சுன்னா இந்தியா மேல தன்னுடைய அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்திடும், அதனால நீங்க இந்தியாவை சொல்லி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் அதிகாரமா பேசின மாதிரி, அதாவது பாகிஸ்தானுடைய அதிபர் அதிகாரமா பேசின மாதிரி சாட்டா தன்னுடைய சேனல்ல வெளிப்படுத்திருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கடங்க அடி வாங்கிட்டு இதுக்கு மேல விட்டோம்னா இந்தியா கம்ப்ளீட்டா பாகிஸ்தானை காலி பண்ணிடும், அதனால எப்படியாவது யுத்தத்தை நிறுத்தி ஆகணும், வேற வழி இல்லாம போய் ட்ரம்ப் காலில் போய் விழுந்தாப்புல. இதை சாட்டா அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்லுது. ட்ரம்ப் காலில் போய் விழுந்தோன்னா ட்ரம்ப் இந்தியா கிட்ட சொன்னாரா, நான் உங்களுடைய வர்த்தகத்தை நிறுத்திடுவேன், அதனால நீங்க யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை மிரட்டினாரா. இந்தியா இன்னைக்கு யாருக்கும் மிரட்டுற சூழ்நிலையில இல்லை. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட், இன்னைக்கு மிகப்பெரிய சந்தை எதுன்னு பார்த்தோன்னா இந்தியா. பாகிஸ்தானை விட அதிகமான, சைனாவை விட அதிகமான ஜனத்தொகை கொண்டது இந்தியா. உலகத்துல மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியாவோட எவன் ஒருத்தன் வணிகத்தை நிறுத்தினானா நஷ்டம் அவனுக்கு தானே தவிர இந்தியாவுக்கு இல்லை. இது உலக நாட்டுக்கே தெரியும். இந்த சாட்டை மாதிரி முட்டாள்களுக்கு வேணா 1-2 முட்டாள்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு இந்தியா இந்த உலகத்துல வலிமை மிக்க ஒரு நாடு, உலகமே பார்த்து வேந்துகிட்டு இருக்கு. அணு ஆயுதங்கள் வைத்திருக்கு, இரு நாடு மோதிச்சுன்னா உலகம் பயப்படும். ஏன்னா ரெண்டுமே அணு ஆயுதம் வச்சிருக்கு. எது அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினாலும் அது இந்த உலகத்திற்கு பேரழிவு வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல எக்ஸாக்டா அணு ஆயுத கடங்க நம்ம இந்தியா தாய்க்கலாம், இது உலகத்துல சரித்திரத்துல இடம் பிடிக்கும். எந்த நாடுமே இப்படி ஒரு செயலை செஞ்சது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல இடம் பிடிக்கிற விஷயத்த, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா இந்தியாவை இழிவுபடுத்தி சாட்டை மாதிரி ஆட்கள் ஓட்டு பிச்சைக்காக பேசியிருக்காங்க. உனக்கு இப்படி நீ பேசினப்ப உனக்கு யார் ஓட்டு போட போறாங்க? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ரிலீஜன் சார்ந்த வார் கிடையாது. இதை நீயும் உங்க அண்ணன் சீமானும் அவனுடைய அண்ணன் திருமாவளவனும் தான் மாத்தி 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 இதை ரிலீஜன் சார்ந்த வாராவே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில, எங்கேயோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில பாக்குறேன், இதை RSS தங்களுடைய அஜெண்டாவா எடுத்துக்க கூடாது. யாரு இதை அஜெண்டாவா எடுத்துக்கிறா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்குமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு. இத ரிலீஜன் சார்ந்த வாரா கன்வெர்ட் ஆக்கணுங்கிறது உங்களுடைய டாமினேட். இது அப்படி கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு வாரம் தான் நடந்துச்சு. இதுல பாகிஸ்தான் சரண்டர் ஆனதுனால இந்தியா மன்னிச்சு பாகிஸ்தானை வெற்றிச்சே தவிர இந்தியா ஒருபோதும் இப்ப சூழ்நிலைக்கு யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒன்ன மாதிரி ஆட்கள் வேணா பயப்படலாம். அப்படி உங்களுக்கு பாகிஸ்தான் மேல அக்கறை இருந்தா இன்னும் எப்படியும் ஓரிரு தினங்கள், அதிகபட்சம் 1 மாத காலத்துக்குள்ள வாகா எல்லை திறப்பாங்க. தயவு செஞ்சு உங்க அண்ணன் ஆமையனையும் நீயும் போய் கன்னோட வாகா எல்லையில நின்று பாகிஸ்தானை காப்பாத்துங்க. இடையில எங்க ஆட்கள் எவனாவது அடிச்சாங்கன்னா, அதாவது இந்தியன் ஆர்மி யாராவது அடிச்சாங்கன்னா ஐயோ அம்மான்னு கத்தாதீங்க. லாங்குவேஜ் என்னவோ அதிலே கத்திக்கங்க. நீலாம் தமிழ் தேசியம் பேசுறன்ட்டு பேசவே கூடாது. சொந்த தாய்நாட்டை இழிவுபடுத்தி பேசுற நீ தான் தாய்மொழிக்கு பெருமை சேர்க்க போறியா? கேவலமா இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு? சாட்டை மாதிரி ஆள்கள் தயவு செஞ்சு திருந்துங்க. இல்லைன்னா ஏன்னா சாட்டை மாதிரி ஆட்கள், சீமான மாதிரி ஆட்கள், திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் வெளியே விடாங்க. தேச துரோக வழக்குல பிடிச்சி உள்ள வச்சிருங்க. இல்லைன்னா அந்த பக்கம் போடுற மிசைல்ல ஒரு மிசைல் இந்த பக்கமா தமிழ்நாட்டு பக்கமா திருப்பி விட்டு சீமான் வீட்லயும் திருமாவளவன் வீட்லயும் போட்டு விட்டீங்கன்னா மொத்தமா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இதுல இடையில வேற சாட்டை இன்னொரு வார்த்தையை சொல்றான், S-400 மாதிரி ஆயுதங்களை வைத்து ஏன் நீங்கள் தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கவில்லை? S-400 தான் எல்லா டிஃபென்ஸுமே. அதாவது S-400 400 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து வர்ற ஆபத்தை கூட தடுத்துரும் இல்லையா? ஏன் தீவிரவாதிகளை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்றான். ஏண்டா நீ முட்டா பயலடா, அது ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ்டா, ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் மிசைல். அதை வச்சுக்கிட்டு தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க முடியும்னா முதல் தீவிரவாதி நீயா தான் உள்ள உட்காந்துட்டு இருந்துப்ப. உன்னை தான் அடிச்சு காலி பண்ணிடுவோம் முட்டா பயல. தயவு செஞ்சு இவன் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க. அது உங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இவனை மாதிரி ஆட்களுக்கு இவன் போடுற வீடியோக்கு கீழே போயாவது உங்களுடைய குறைந்தபட்ச கண்டனத்தையாவது தெரியுங்க. நன்றி.
வணக்கம்.